ஹாய் ஹலோ டேஸீஸ். இன்றைக்கி நம்ம ஸ்டாக்கர் ஒப்சேஷனுக்கான கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக எதோட முடிச்சிருந்தோம் அப்படின்னா, அவங்க வந்து ஒயன் வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டுடியோவுக்கு போயிட்டு சும்மா பேசிவிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்றா வீட்டுக்கு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வந்து இப்படி குளு குளு குளுன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அதோட முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ணால் அப்படியே வந்து நீங்கள் குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வரீங்க. அப்படியே சரி மறுபடியும் வந்து உட்காந்து ஃபோனை வந்து படுத்துட்டு ஃபோனை பார்த்துட்டே இருப்பீங்க. தேயாங்க வந்து ஹாய் அப்படின்னு போட்டிருந்த மெசேஜே பார்த்துக்கிட்டே இருந்தா மறுபடியும் ஒரு ஹாய் வந்துருச்சு. உங்களுக்கு ஷாக்கு, என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே ஹாய் ஐம் தேயாங்கன்னே அப்புறம் நீங்கள் வந்து டைப் பண்ணுறீங்க ஐ நோ டாக்டர் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து நோ ஃபார்மாலிட்டிஸ், நீங்கள் வந்து நார்மலாக பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னே இதுதானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே கிம் தேயாங் அப்படின்ட்டு டைப் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணுறாரு. இந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னு ஓகே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னோடனே ஓகே ஃபைன் தேங்க்யூ அப்படின்ட்டு குட் நைட் அப்படின்றாரா. நீங்கள் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு இப்படி வாய்ஸில் குட் நைட் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைப் பண்ணி அமுச்சு விட்றீங்களா. அதுக்கப்புறம் அமுச்சு விட்டு நீங்கள் தூங்குறீங்க. அன்றைக்கி தான் வாழ்நாளில் வந்து என்றைக்குமே அவ்வளோ சந்தோஷமாக தூங்குனது கிடையாது. அன்றைக்கி அந்த தூக்கம் அப்படியே ஒரு மாதிரி அப்படின்ட்டு சாட்டிஸ்ஃபைடான ஒரு தூக்கத்தை போடுறீங்க. தூக்கத்தை போட்டு ஒரு 2 டேஸ் வந்து அதுக்கு அப்படி தான் போகுது. அதுக்கப்புறம் 2 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் தேங்கிட்ட சொல்கிறீங்க எப்படி வாங்க ஸ்டுடியோவுக்கு, நான் இது வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டு போயிட்டிங்கன்னா நான் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் இப்போயே நான் சரி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் பிரச்சனையாகும்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து ரொம்ப வேறு யாராவது விட்டு கூட அமுச்சு விட்டுருந்துருக்கலாம். பட் அவரே வந்து பார்ப்பாரா. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் அவரே பார்த்துட்டுருப்பீங்களா வந்து இப்படி காட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் அவரே குறுகுறுன்னு பார்த்துட்ருப்பீங்க. அவர் என்னாச்சோ என்னன்னே இல்லை நீங்கள் வந்திருக்கீங்களே என்னன்னே ஏன் நான் தானே ஆர்டர் கொடுத்தேன். இல்லை நான் வந்து நினச்சேன் வேறு யாரையாவது வந்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள அமுச்சு விடுவீங்கன்னு நினச்சேன். நீங்களே வந்து வருவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னோடனே ஏன் அப்படின்னோடனே இல்லை நீங்கள் எவ்வளோ பெரிய டாக்டர்னே டாக்டராக இருந்தால் என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜஸ்ட் அ ப்ரொஃபஷன் அப்படின்ட்டு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து காட்டுறீங்க. பாருங்கள் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பாதி வந்து கிளார் அடிக்கிட்டு மீதி மட்டும்தான் தெரியுதா. பிரைட்னஸ் வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேன் கேட்பாரு. நீங்கள் ஒன்று ஏன் அப்படின்னு இல்லை எனக்கு சரியாக தெரியலன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிரைட்னஸ் வைப்பீங்க. அப்பயுமே வந்து லைட்டு கிளார் அடிச்சுட்டே இருக்குமா ஒன்று இன்னும் கொஞ்சம் வைக்க முடியுமா இல்லை அவ்வளோதான் பிரைட்னஸ் அப்படின்னே அப்படி வேணா நீங்கள் இந்த பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நகண்டுட்டு காமிப்பீங்களா. அவர் வந்து பார்க்குறாரு என்னென்ன மிஸ்டேக் இருக்குன்றாரு பார்க்குறாரு. உங்களுக்கு ஐயோ தேவையில்லாமல் அப்படி பார்க்க சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னா படன்னு அப்படியே ஹார்ட் அடிச்சுட்டே இருக்கா. நீங்கள் வந்து இப்படி நகண்டுட்டே இருக்கீங்களா. உடனே வந்துட்டு அப்படியே வந்து அப்படியே நகல வந்து தேவன் வந்து உங்கள் ஷோல்டரில் கை வச்சுட்டு ஒயன் இங்கே பாருங்களேன் 2 தடவை டேப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து நீங்கள் வேறு மாதிரி போட்டிருக்கீங்க போட்டிருக்கீங்க அங்கே ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்க. நீங்கள் அதை கேட்குற ஆளா அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நின்றுட்டே இருக்கீங்க. உடனே தேங்க ஒயன் அப்படின்னு என்னது கேட்டுட்டு தான் இருக்கேன். போன இடத்துல போனோடனே சரி அப்படின்ட்டு வேறு எதுவும் உங்களுக்கு போடணுமா அப்படின்னோடனே இல்லை பார்த்துட்ருக்கேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டர்லேயே கை வச்சுட்ருக்கேன். உங்களுக்கு நான் ஹார்ட் வேறு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன இந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே புலம்பிகிட்ருக்கீங்க. அவர் பார்த்து முடிச்சுட்டு ஓகே மைண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு எந்திரிக்க போகும்போது 2 தடவை உங்கள் ஷோல்டரில் டேப் பண்ணிட்டு எந்திரிக்கிறாரா உங்களுக்கு ஐம் ஃப்ளாட் டோட்டலி ஃப்ளாட் அப்படின்ட்டு மனசுலேயே நினச்சிட்டு தேங்க அப்படின்னு என்னாச்சு அப்படின்னு இல்லை ஓகேவா இல்லை வேறு எதுவும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னு எப்போ வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு அது ஒரு 1 வீக்குள்ளே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. 1 வீக் ஆகுமானே ஆமாம் கொஞ்சம் 1 வீக் ஆகும் ஊடையில் கொஞ்சம் நிறையா வேலை இருக்குது அதை முடிச்சு நான் உங்களுக்கு 1 வீக்குள்ளே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னே ஓகே அப்படின்னோடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பலையா அப்படின்னாலும் இந்த கிளம்பணும் அப்படின்னோடனே சரி வா 2 பேரும் ஒன்றா போனாலும் இல்லை பரவாயில்ல அன்றைக்கி ஒரு நாள் இதுன்றதுக்காண்டி இன்றைக்கும் வரலாமான்னு அதெல்லாம் ஒன்றும் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க உட்காந்துருக்காரு. நீங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நிறைய வேலை இருக்குமா நீங்கள் வேலை பார்த்துருக்கீங்க. தேங்க வந்து நீங்கள் வேலை பார்க்குறதே பார்த்துட்ருக்காரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ வந்து திடீர்னு வந்து அந்த ஒருத்தர் அந்த கடையோட ஓனர் அவர் வந்திருப்பார். வந்தோடனே ஒயன் கத்திட்டே வருவாரா. தேங்க பார்க்குறாரு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் ஒன்று சொல்லு சாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ என்ன ஒர்க் போயிட்டுருக்கு எதை கரெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை எந்த இதுக்கான ஒர்க்கு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராரா. நீங்கள் வந்து நான் அந்த ஹாஸ்பிட்டல் ஆர்டர் வந்துருந்துச்சுல அதுதான் பார்த்துட்ருக்கேன் என்னோடனே அப்படியா சரி இந்தாவா ஃபஸ்ட்டு அதை விடு ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு சொல்லிட்டு உங்கள் நீங்கள் ரோலிங் சேரில் தான் உட்காந்துருப்பீங்களா. அந்த சேர்லேருந்து அதெல்லாம் இழுத்துக்கிட்டே போகிறேன் சாப்பிடு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பின்னாடி திரும்புறீங்க. அப்போ வந்து அவர் திரும்பி பார்த்தா தேங்கும் மாதிரி
ரொம்ப கொடூரமாக பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு புரியல எதுக்கு இப்படி பார்க்குறாரு? நம்ம மேலே லவ் இருந்தால் பார்க்கலாம். நம்ம தேவனுக்கு வந்து இப்போ யாருமே கூட தெரியாது, எதுக்கு பார்க்குறாரு? சரி ஒருவேளை இந்த சாம்ன்றவனுக்கும் எது பஞ்சாயத்து இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி எதுக்குன்ட்டு அப்படியே நீங்கள் அப்படியே ரோலிங்கில் தள்ளி போயிட்டு இருக்கா. நீங்கள் வந்து இருங்க இந்த நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோடனே அப்போ சாம் டக்குன்னு நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்குறாரு. யார் இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இது யார் இது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்குது. யாருதா? இந்த டாக்டர் அப்படின்னோடனே ஓ இந்த ஹாஸ்பிட்டல் வர்றா அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் வருது அப்படின்னே அப்புறம் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னே அது ஒன்றும் இல்லை சாமு மிஸ்டேக் பார்க்க வந்தாங்க, நான் தான் கூப்பிட்டு இருந்தேன்னொடனே ஓ சரி சரி மிஸ்டேக்லாம் பார்த்தாரு பார்த்துட்டேன் அப்படின்னே அப்போ கிளம்பலன்னே இல்லை எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தானே உனக்கு எதுக்கு வெயிட் பண்ண இல்லை அது சும்மா ஃப்ரெண்டு அப்படின்னே ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆக்சுவலி பண்ணுறீங்க தேவை தெரியல. நீங்கள் வந்து உங்களோட முதுகு தான் தெரியுது அதனால் தெரியல அப்படியே வந்து சேலரி மூடு சும்மா ஆக்வர்டாக ஃபீல் பண்ண வைக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சுக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு அடிக்க பாருங்கள். உடனே வந்து சாம் டக்குன்னு தலையை பிடிச்சி உங்களை உட்கார வச்சிட்டாரு. நீங்கள் ரெண்டு இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறது வந்து பார்க்க தேவைக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. எதுக்கு வந்து அவருக்கு அப்படி இருக்கணும்னு தெரியல. அப்படியே வந்து நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்குறீங்க ஆனால் தேவை ஒரு மாதிரி காண்டாகிட்டே இருக்காரு. அவங்களுக்கு புரியல எதுக்கு இவருக்கு இப்படி இருக்குது. ஒரு நம்ம பொசஸில் வாய்ப்பு இல்லையே, நம்ம இப்போ தானே பார்க்குறாரு உடனே ஃபஸ்ட் லைட்லலாம் வந்திருக்கோம். அது இந்த மூஞ்சியை பார்த்து ஃபஸ்ட் லைட்டில் வாய்ப்பு இல்லை. அவர் மூஞ்சியை பார்த்தா நம்மளுக்கு வந்துச்சு, அதுக்காண்டி நம்ம மூஞ்சியை பார்த்து ஃபஸ்ட் லைட்டில் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே இருக்கீங்கன்னா அவனே சாப்பாடு கொண்டு வந்திருப்பார். கொஞ்சம் நிறையாவே தான் கொண்டு வந்திருப்பார். அதாவது அவரும் சாமும் நீங்களும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் சாப்பாடு கொண்டு வந்திருப்பார். உடனே வந்து தேங்காய் எப்படி விட்டு சாப்பிட்றது தேங்காய் அதனால் வந்து டாக்டர் அப்படின்னோடனே என்ன அப்படின்னோடனே வாங்க நீங்களும் சாப்பிடணுன்னு இல்லை பரவாயில்ல இருக்கு நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கணுன்னு இல்லை பரவாயில்ல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமோட டிஃபன் எடுத்துக்கணும். அது ஏன் டிஃபன் ஆர்டர் இருக்கும்போது நீ சாப்பிடு வீட்டில் சாப்பிடுவோம் போய் அம்மா சாப்பிடுச்சு கொடுப்பாங்க நீ அதை போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. என்ன நான்வெஜ் சரி அப்படின்னு சொன்னேன். சரி இந்த மரியாதை நீ முன்னாடியே கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் கடையை மூட்டு கிளம்பு அப்படின்னோடனே சரி சரி வேறு ஏதாவது நாளைக்கு பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். ஓகே நாளைக்கு பார்த்துக்கலாம் ஒர்க்கா அப்படின்னு சொன்னோடனே சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். உடனே தேங்க வந்து அவரே மறைச்சு பார்க்குறாரு. உடனே நீங்கள் கேட்டீங்க தேங்க அப்படின்னோடனே என்ன அப்படின்னு அவர் தெரியுமானோடனே இல்லை தெரியாது அப்படியே அப்போ இல்லை என் பார்வையே அப்படி தான் அப்படின்னோடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்புறதா இல்லையான்னு தெரியும். சரி இந்த மனுஷன் போய் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. சாப்பிடும்போது அவரும் வந்து சாப்பிட்றாரு. என்ன சாப்பாடு அவர் கொண்டு வர்றாரு அப்படின்னோடனே இல்லை நான் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறேன் இல்லை நைட்டு லேட்டாக ஒர்க் பண்ணுறதுனால சாமோட அம்மா தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்கன்னு. ஓ அப்படியா அவர் என்ன என்ன உங்கள் எப்படி அப்படின்னோடனே இல்லை எனக்கு புரியல இல்லை கேரக்டர் அப்படின்னு கேட்டோன்னே எதுக்கு இதை புரியல என்ன எதுக்காண்டி கேட்குறீங்க. இல்லை நீ ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக வேலை பார்க்குறல அதுக்காண்டி சேஃப்டி பர்பஸ்னோடனே அது வந்து இல்லை சித்த சாமெல்லாம் வந்து நல்ல டைப் தான் ரொம்ப நல்ல டைப்பு எனக்கு நான் வந்து இப்படி எனக்கு ஒர்க் வேணும் அப்படின்னு சொன்னோடனே கேட்ட உடனே வந்து போட்டு கொடுத்தாரு. அது நல்ல ஒரு பிரதர் டைப் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே வந்து சாம் அந்த போன வழி ஒரு தடவை லைட்டாக பார்த்துட்டு சொன்னோடனே தேங்க் வந்து ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறீங்க. அன்னைக்கு மாதிரி தான் யூஸ்வலாக வந்து பாருங்க உங்களுக்கு தோணுது. அப்புறம் வந்து வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தோணுது ஒரு வேளை இருக்குமோ இல்லை இருக்காதா இல்லை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்படியே அன்றைக்கி நைட்டு தூங்கிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க. எப்பயும் போல் காலையில் எல்லா சம்பிரதாயத்தையும் முடிச்சுட்டு தேங்க நல்லா ரசித்து பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து ஒர்க்குக்கு போகிறீங்க. ஒர்க்குக்கு போனால் வந்து அந்த பொண்ணு வந்து எப்பயும் இல்லாததுனால இன்றைக்கி ஃபஸ்ட்டே வந்து உட்காந்துருக்கு. அதாவது அந்த தேங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ண பொண்ணு அந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க எதுவும் கண்டுக்கல. பட் அவங்ககிட்ட பேச வருது. சரி வேணாமா இதுக்கிட்டலாம் கேட்கணுமா வேணாமான்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போதான் நீங்கள் பார்க்குறீங்க என்னத்தை கேட்க வரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவும் கண்டுக்காமல் உட்காந்து எல்லாத்தையும் உங்களோட ஒர்க்கை ஃபுல்லாக வந்து ஆர்டர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு சரி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஓயன் அப்படின்னோடனே சொல்லு என்ன அப்படின்னே இல்லை அன்றைக்கி ஒரு டாக்டர் வந்துட்டு பேசினார்ல எந்த டாக்டர் பேசினாலும் அன்றைக்கி நான் நிறைய டாக்டர்கிட்ட போய் பேசினேன். எந்த டாக்டர்னே அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் நீ நானும் போய் ஒரு டாக்டர்கிட்ட இது பண்ணக்குள்ள அப்போ கூட நீ வருண் வந்து கூப்பிட்றான்னு சொல்லலை. ஆமாம் அவர் என்ன வரணுன்னே அன்றைக்கி இந்த வருண் கூப்பிடவே இல்லை நீ கூப்பிட்டா நீ போய் சொன்னோடனே எனக்கு போய் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. அன்றைக்கி வருண் வந்து கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு உன்னை அதனால தான் நான் வந்து உன்னை அமுச்சு விட்டேன். இல்லைன்னா எனக்கு தேவையே இல்லை. நீ யார் எனக்கு வந்து உங்களோட நான் பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு அப்படின்னு அதுக்கு மேலே அந்த பொண்ணால் பேச முடியல. சரி ஃபைன் நான் வந்து ஓப்பனாக வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து கேட்டணுன்னு என்ன அப்படின்னு இல்லை எனக்கு வந்து அன்றைக்கி ஒரு டாக்டர்கிட்ட பேசணும். அந்த டாக்டர் வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசினார். ஆக்சுவலாக உனக்கும் அவருக்கு ஏதோ நல்லா பழக்கம் இருக்குது. அப்புறம் ஏன் அன்றைக்கி அந்த போய் சொல்ல அப்படின்னே
எனக்கு வந்து அவர் வந்து தெரியும். ஆனா வந்து ரொம்பலாம் நல்லா தெரியாது. என்னன்னா ஒரு 2 டைம்ஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னோனே, ஃபைன். அவர பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லு அப்படின்னோனே, எதுக்கு நான் உன்ட்ட சொல்லணும் அப்படின்னோனே, எதுக்கு சொல்றதுன்னா, நான் நான் எனக்கு அவர புடிச்சிருக்குன்னோனே, அப்ப வருண்னா அப்படின்னோனே, வருண் சும்மா எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னோனே, எனக்கு வந்து இவர புடிச்சிருக்கு. ஆக்சுவலா அவர்ட்ட போய் பேசலான்னு இருக்கேன் அப்படின்னோனே, வாட் அப்படின்னோனே, என்ன நான் போய் பேசலான்னு இருக்கேன். உனக்கு என்ன அவர புடிச்சிருக்கானோனே, நீங்க வந்து எப்படி சொல்றது? அ இல்ல, இல்ல. நோ, நோ. எனக்கு அதெல்லாம் இல்ல. அவர் எனக்கு நல்ல ஃப்ரெண்டு மாரி. தேவையில்லாம அவர்கிட்ட போகாதன்னு, நான் எதுக்கு போகக்கூடாது அப்படின்னோனே, ஏய் நீ எதுக்கு தேவையில்லாம போய் இப்போ அவர் லைஃப்க்கு இது பண்ணிட்டு இருக்க? அப்படி இப்படின்னு நீங்க உங்களுக்கு கோவம் வருது இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? உனக்கு அது உன் இஷ்டம். அது உன் இது இல்ல. நீ வந்து உன் வேலைய பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு உங்களுக்கு கோவமா வருது. என்ன பண்ணலாம்ன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்படியே தான் போகுது. அன்னைக்கு நைட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஐடியா கிடச்சிருச்சு. என்ன பண்ணிட்டீங்க, ஒரு 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 வேலையை பார்த்து விட்டுட்டு, ஒரு கிறுக்குத்தனமான ஒரு வேலையை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்புறம் போகிறீங்க. பார்த்தா ஆஃபீஸே ஒரு மாதிரி வந்து வர குசு குசுன்னு பேசிட்டே வராங்க. நீங்கள் ஃபஸ்ட் டே வந்து உட்காந்துட்டீங்க. ஆஃபீஸ் வந்து குசுன்னு பேசிட்டே இருக்காங்களா, நீங்கள் வந்து நல்ல வேலை, நம்ம பண்ண வேலைக்கு ரியாக்ஷன் சூப்பராக இருக்குது, ஆக்ஷனை விட ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கீங்களா. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வருது. பொண்ணு வந்தோடனே உங்களை தான் பிடிச்சிக்கிட்டு அடிக்க வருது. நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே வந்து அப்படியே பயப்படுற மாதிரி இருக்குங்களா. எல்லாரும் சுற்றி வந்து அப்படியே உங்களை தடுத்து பிடிச்சி விட்டாங்க. பார்த்தா வந்து அந்த பொண்ணு வந்து, எனக்கு தெரியும் நீ தான் காரணம், நீ அவனை லவ் பண்ணுற, அதுக்காண்டி தான் நீ என்னோட விஷயத்தெல்லாம் நீ வந்து இப்படி அப்லோட் பண்ணி, ஏய் நான் என்ன பண்ணேன், நீ நீ என்ன எனக்கு சொல்கிறது ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிற அவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுற்றி இருக்கவங்களால பார்த்து கேட்குறீங்களா. உடனே ஏய் நடிக்காத, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனேன், நீ வந்து தேவையில்லாத, நீ வந்து அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிடுது, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு. ஏய் நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே, என்னாச்சு, ஏன் எதுக்கு நீ கூட சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ தெரியாத மாதிரி கேட்குறீங்க. என்னென்னு அப்புறம் வந்து பக்கத்தில் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இவ வந்து இப்படி இவ வந்து நம்ம டீமில் இருக்க ஜூனியர்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்களோட ப்ராஜெக்டை ஃபுல்லாக திருடியிருக்கா. அதை வந்து யாரோ வந்து வீடியோ எடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து வருண்கிட்ட வந்து சும்மா ஃப்ளோட் பண்ணுறது, பார்க்குற பசங்கள்கிட்டலாம் ஃப்ளோட் பண்ணுறது, இதை ஃபுல்லாக வந்து எடுத்து யாரோ வீடியோ போட்டு விட்டாங்கன்னு. வாட், ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குசுகுசுன்னு பேசுகிறேன். ஏய் நடிக்காதடி, நீ 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 பண்ணது எனக்கு தெரியாது, நீ தான் பண்ணியிருக்கீங்க, வேறு எவனுக்கு அதை பண்ண மாட்டாங்க. எனக்கு பிடிக்காத ஒரே ஆள்னா நீ தான், உனக்கு பிடிக்காத ஒரு ஆள்னா நான் தான், நீ தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது, வேறு யாரும் இல்லைன்னு. என்ன லூசு மாதிரி பேசுகிறேன், நீங்கள் தான் சொல்லுங்கள். நான் வந்து யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன். அதுக்காண்டி எனக்கு அவங்க யாரையுமே பிடிக்காமலாம் இல்லை. எனக்கு வந்து நான் உண்டு, என் வேலை உண்டு தான் இருக்கேன். இவன் என்ன புதுசாக கதை கட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பேசுகிறீங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே எம்டியே வந்துட்டார் ஸ்ட்ரைட். அப்படி வந்து அந்த குரூப்பில், அதாவது என்ன ஆகுதுன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக எடுத்து நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் இருக்கும்ல, ஒரு கம்பெனியோட வெப்சைட்டில் போட்டுட்ருப்பீங்க. அதாவது நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும்ல, நிறைய பிரான்ச்சஸில் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ப்ளஸ் இவன் வந்து அந்த அதில் ஒரு மேனேஜர் இருப்பார். அந்த மேனேஜர் கூட இவர் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வீடியோலாம் வந்தோடனே, ரொம்ப க்ளோஸ் மீன்ஸ் க்ளோஸ் இல்லை, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இவ கூட கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது எல்லாமே வந்துருச்சா. ஸோ வந்து இவளை வந்து கம்பெனி ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து கமிட்டி மாதிரி வச்சு எல்லோரும் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் அப்படியே வந்து அவளை கூட்டு போகிறாங்க, வாங்க உங்களுக்கு நாங்கள் இப்படி கமிட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போகிறாங்களா. உங்களை அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. நீங்கள் அது கூடத்துக்குள்ள வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கணும். உடனே அந்த கமிட்டி பர்சன்ஸ்க்கு முன்னாடியே அவங்களை அடிக்க வராங்களா. இவளை உடனே நாங்கள் வந்து இப்போ பிளாக் மார்க் பண்ணுறோம், இவள் வந்து இவ்வளோ அக்ரெசிவாக இருக்கா, தேவையில்லாமல் வந்து விஷயங்கள் நிறையா பண்ணிங்கனாலும் இவளை பிளாக் மார்க் பண்ணுறோம்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணுமுன்னே பிளாக் மார்க் பண்ணுறாங்களா. நீங்கள் வந்து அப்படி பார்க்குறீங்க, அப்படியே அவள் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே பார்க்குறீங்க. போடி அப்படின்ற மாதிரி கண்ணிலே காமிச்சோன்னே அவள் அப்படியே வந்து எல்லோரும் அலைக்கா தூக்கிட்டு போய் வெளியே விட்டாங்க. அப்படியே நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே உட்காருங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் பார்க்குறப்போ அப்படி எதுவுமே தெரியாது, நல்ல பிள்ளை மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டு அப்படியே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வெளியே அனுப்பிச்சிட்டதுக்கப்புறம் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் முன்னாடி தானே இவ்வளோ பஞ்சாயத்தையும் கூட்டியிருப்பா. உடனே அவங்களாம் சொல்கிறாங்க, இனிமேல் இந்த மாதிரி யாராவது தேவையில்லாத வேலைகள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து யோசிக்கவே மாட்டோம், உங்களை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிளாக் மார்க் வச்சுட்டு எங்கேயுமே வேலை கிடைக்காத மாதிரி பண்ணி விட்ருவோம். ஸோ மைண்ட் இட் அப்படின்னு சொன்னோடனே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இது பண்ணிகிட்ருக்காங்க. உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்க பொண்ணை கூப்பிட்டு கேட்குறீங்க, இதுக்கு வந்து இவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, எதுக்காண்டி சும்மா ஃப்ளர்ட் பண்ணியிருக்கா, நிறைய பேரோட ப்ராஜெக்டை திருடியிருக்கா, இதுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்கன்னு. அது மட்டும் அவள் பண்ணலை அப்படின்னு அப்படின்னோடனே அது ஏதோ வந்து
பேங்க் அதாவது அமௌண்ட் இருக்குல்ல, கம்பெனி அமௌண்ட்டு, அந்த கம்பெனி அமௌண்ட்டை வந்து பேங்க்லேருந்து அவளாவே வந்து இப்படி ஃபேக்காக வந்து டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி வாங்கிக்கணும்னு அடிப்பாவி அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. இது உங்கள் லிஸ்ட்லேயே இல்லை, இது நீங்கள் பண்ணவே இல்லையா? அப்படியே பார்க்கணும், என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலே அப்படின்னு. ஆமாம், அதனால தான் வந்து இப்போ கம்பல்சரியாக அவளை வேலையை விட்டு தூக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தூக்கணும்னு. ஓ அப்படியானோடனே எப்படி தெரிஞ்சுனோடனே ஒரு வீடியோ வந்து வந்துச்சு இப்படி அஃபிஷியல் வெப்சைட்டில். அந்த அந்த 3 வீடியோவோட சேர்த்து ஃபஸ்ட்டு இது வந்துச்சு. இது ஃபுல்லாக நைட்டே வந்துடுச்சு. இது வந்து இந்த வீடியோ காலையில் தான் வந்துச்சுனோடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஷாக் ஆகி பார்க்குறீங்க. பரவாயில்ல, ஏதோ ஒரு புண்ணியமாக பண்ண வேலையில் மொத்தமாக அவங்க இதை விட்டே போயிட்டா அப்படின்ட்டு நீங்கள் சந்தோஷப்பட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு 2 டேஸ் இது வந்துட்டு அப்படியே 1 வீக்ஸ் போகுது. 1 வீக் அப்புறம் நீங்கள் அந்த அந்த ஃப்ளெக்ஸு அடிக்க வந்து தேன் கொடுத்துருப்பாருல, அதை வந்து நீங்கள் தேன்கிட்டே வந்து அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டீங்க. ஈவினிங் ஒர்க் முடிஞ்சோடனே வந்து அதை கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு ஒரு ஈவினிங் 7 o'clock அந்த மாதிரி டைம்லேயே வந்து நீங்கள் போய் கொடுத்துட்டீங்க. கொடுக்கும்போது அங்கே தேங்க இருப்பார். அவர் வந்து பார்த்துட்டு ஓய் என்ன இங்கே பண்ணுறோன்னே, உங்கள் ஃப்ளெக்ஸ் தான் கொண்டு வந்தேன்னே, ஏன் நான் வந்திருப்பேன்ல அப்படின்னோடனே, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், சும்மா சும்மா நான் எதுக்கு அழைச்சிட்டு, நான் வந்து இன்னைக்கு சும்மா தான் இருந்தேன், எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டேன், அதனால தான் வந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோன்னு அவர் அப்படியே பார்த்துட்டு ஃப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னு, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு நிறைய ஃபாண்ட்டெல்லாம் நிறையா போட்டிருக்கீங்கன்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்டே ஓகே சரி ஃபைன் நான் கிளம்புறேன் அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்க ஒரு விஷயம் கூப்பிடலாமேன்ட்டு 1 minute அப்படின்னோடனே வாட் என்ன அப்படின்னோடனே, இல்லை ஃப்ரீயா அப்படின்னோடனே உங்களுக்கு வந்து தோணுது, என்ன அது ஃப்ரீயான்னு கேட்குறாங்க, இன்னும் எதுவும் நம்மளை இது பண்ண போகிறான்னா, கூப்பிட்டு போகிறானா வெளியே, இல்லை எதுவும் வாங்கி தர போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியே யோசிச்சுக்கிட்டே இப்படி நிற்கிறீங்களா. உடனே வந்து தேங்க வந்து ஒரு மாதிரி நீங்கள் யோசிக்கிறது என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒரு வேளை வர இஷ்டம் இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு, வர இஷ்டம் இல்லைன்னு இல்லை பரவாயில்ல என்ன அப்படின்னா, இல்லை இல்லை அப்படியெல்லாம் இல்லை, வாங்க போகலாமே அப்படின்னு சொன்னோடனே தேங்க்கு வந்து சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டின்னர் சாப்பிட்டு போகலாமா இல்லை எதுவும் வேறு எதுனா உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் எங்கேனாலும் ஓகே அப்படின்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் நல்லாவே பெரிய ஹோட்டலாக இருக்குது. நீங்கள் சுற்றி பார்க்குறீங்க. தேங்க அப்படின்னே என்னப்பா அப்படின்னு. இல்லை இங்கே இதுக்கு பார்க்க ரொம்ப காஸ்ட்லி ஹோட்டல் மாதிரி இருக்குது அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ என் கூட வா, இது இட்ஸ் மை ட்ரீட்னு வச்சுக்கலாமே அப்படின்னோடனே, அதுக்காண்டி ட்ரீட்னால ஒரு நியாயம் வேணாமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூப்பிட்டு போகிறாரு. அந்த ஹோட்டலில் போயிட்டு ஒரு டேபிளில் போய் நீங்கள் உட்காடுறீங்க. அப்புறம் உட்காந்துட்டு மெனு கார்டெலாம் பார்க்குறீங்க. இப்படி வந்து என்னென்னோடனே நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஏன்னா எல்லாமே வந்து ஒரு மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான டிஷ்ஷஸாக தெரியுதா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டுருக்காங்க, செலவு தரக்கூடாது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா. ஸோ வந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா, தேவை புரிஞ்சுக்கிட்டு உடனே உங்கள்கிட்ட வந்து கார்டு வாங்கிட்டு ஐயோ அப்படின்னோடனே, என்ன வாங்கிட்டீங்க கார்டு அப்படின்னோடனே, நீங்கள் வேணால் நானே ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு. இல்லை பரவாயில்ல அப்படின்னோடனே, நீங்கள் இந்த ஹோட்டலை சுற்றி பார்க்கும்போது தெரியுது நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னோடய செலவு இருக்கக்கூடாதுன்ட்டு நீங்கள் பார்த்து பத்திரமா தான் ஆர்டர் பண்ணுவீங்க. ஸோ அது வேணாம் நானே பார்த்துக்கிறேன், நல்ல டிஷ் எதுவும் அப்படின்னு சொல்லிட்டுனோடனே, உங்களுக்கு எதுவும் அலர்ஜி அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கேட்பாரா. இல்லை அப்படின்னோடனே, ஓகே சரி நான் என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் ஆர்டர் பண்ணேன்னு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது வந்து புது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்போ வந்து ஃபேவரட் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாருன்னா இப்போ இது அவரோட ஃபேவரட் ஃபுட்டுன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. ஸோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் விட்டுறீங்க. அவர் வந்து நிறைய அவர் ஃபேவரட்டான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சும்மா அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன படிச்சிங்க, எந்த ஸ்கூலு, எப்போ வந்து காலேஜ் இது பண்ணு அப்படின்னு நீங்கள் வாட்டுக்கு உங்களை பற்றி சொல்லிட்டீங்க. அதாவது அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ ஓகே அப்படின்ட்டு நீங்களும் சொல்லியிருப்பீங்க, அவருமே சொல்லிகிட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து ஒரு ஒரு பர்சன் வந்து டக்குன்னு கண்ணை வந்து அப்படி மூடிடுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அப்படியே ஒரு மாதிரி மறுபடியும் அப்படி கண்ணில் எரிக்கிற மாதிரி பார்க்குறீங்களா. அது வந்து தேங்க் தெரிஞ்சிச்சு. டக்குன்னு கையை தட்டி விட்டு, நான் அவனை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி வந்து பின்னாடி வந்து கண்ணை மூடாத, பின்னாடி ஹக் பண்ணாத எத்தனை தடவை சொன்னேன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, ஹக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொடூரமாக முறைச்சிக்கிட்டு இருக்கீங்களா. அங்கே வந்துட்டு இப்படி திட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது நீங்கள் உட்காந்துருக்கீங்களா. உடனே வந்துட்டு சாரி ஒயனோடனே அந்த பொண்ணு இப்போ தான் உங்களை பார்க்குது. அப்படியே அந்த பொண்ணு உங்களை பார்த்துட்டு யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு நக்கலாக பார்க்குது. நீங்களும் ஒரு மாதிரி திமிராக பார்த்துட்ருக்கீங்க. 2 பேருக்கு அப்படியே கண்ணிலே வந்து கோல்டு வார் போயிட்டுருக்கு. தேங்க வந்து பார்த்துட்டு எங்கேருக்கு வந்தேன் அப்படின்னே, நான் சாப்பிட வந்தேன், இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது கூட உரிமை இல்லை இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நக்கலாக சொல்லுதா. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ வந்து நீங்கள் எப்படியும் சொல்லக்கூடாதுன்ட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்கீங்களா. உடனே வந்து தேங்க சரி போ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோன்னே, நானும் உட்காடுறேன் அப்படின்னா, நாங்கள் 2 பர்சனலாக வந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே,
என்ன பர்சனல் என்கிட்ட அது பர்சனல் என்ன பர்சனல் அப்படின்ட்டு உனக்கு எனக்கு என்ன பர்சனல் இருக்குது அப்படின்ட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டாரா. உடனே வந்து அந்த பொண்ணுட்டு தேயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வலிஞ்சுட்டு பேசுகிறேன். நீங்கள் பார்க்குறீங்க ஐயா சி அப்படின்ற மாதிரி இங்கே பாரு உடனே இங்கேருந்து கிளம்புறியா என்ன அப்படின்னு தேயாங் அப்படின்னு வந்து சொன்னேன். ஜஸ்ட் கெட் லாஸ் அப்படின்ட்டு தேங்க சொன்னேன். உங்களுக்குன்னா அப்படி ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கா. நீங்கள் அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த பொண்ணுக்குன்னா இவங்க முன்னாடி நம்மளை அசிங்கப்படுத்தினாலும் யாருன்னு கூட தெரிலன்னே. உடனே அந்த பொண்ணு போகிறதுக்கு முன்னாடி யார் இந்த பொண்ணு அப்படின்னோடனே அது உனக்கு தேவையில்லை, ஜஸ்ட் மைண்ட் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க கொண்டு இந்த பக்கம் திரும்பிட்டு ஒய்யன் அப்படின்னோடனே அந்த பொண்ணு பார்க்குறான். ஒய்யன் நான் என்ன பேர் சொல்லிலாம் கூப்பிட்றான், பொதுவாக என் டாக்டர் நர்ஸுன்னு அப்படின்ட்டு அவங்க சொல்கிற வேலையை தானே வந்து கூப்பிடுவான். இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே போகிறா. நீங்கள் பார்க்குறீங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஒன்று வந்து இருந்தாலும் உங்களுக்கு மனசு கேட்கலையா யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்களா. இல்லை அவள் வந்து தேவையில்லாத ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்பாடா அப்படின்னு வந்து டிஸ்டர்பன்ஸ்னு ஒரு ஆளை மென்ஷன் பண்ணுறோன்னா அப்போ நம்மளை இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு இது வாங்கி கொடுக்குறோன்னா அப்போ நம்ம வந்து அந்த லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு நல்ல பிளேஸில் தான் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அலாதியான ஆனந்தம் அப்படின்ற ஒரு பொசிஷனில் தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் போகிறீங்க. இருந்தாலும் அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் உட்காந்துட்டு யோசிக்கிறீங்க யாராக இருக்கும் இப்போ என்ன தைரியம் இருந்தால் இவங்க வந்து தேவை பின்னாடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மறுபடியும் அந்த சைக்கோ மூடு வந்து ஆடாயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை டக்குன்னு மறுபடியும் மண்டைக்குள்ளே யோசிச்சுட்டு நாளைக்கு இருக்குது அவளுக்கு இருக்கா சரி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு அப்படியே வந்து நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பயும் போல் எல்லாத்தையும் தேங்காய் ஃபாலோ பண்ணிட்டு உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தேங்காய் வந்து ஷிஃப்ட் முடிஞ்சு வருவார்ல அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் கிளம்பிட்டீங்க. இன்றைக்கி வந்து தேங்காய் வந்து நீங்கள் பார்க்கல, அதுக்கு பதிலாக வந்து அந்த பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க. அப்படியே யாருக்குமே தெரியாமல் அப்படியே வந்து கேஷுவலாக ஏதோ அவன் ரோட்டில் போகிறான் நம்மளும் ரோட்டில் போகிறோன்ற மாதிரி அவன் வந்து காரில் போயிட்டுருக்கா, நீங்கள் பின்னாடியே போயிட்டுருக்கீங்க. போய் வந்து அவன் எங்கெங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் வீட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்க. பட் வந்து அப்படியே வந்து ஒவ்வொரு இடமா வந்து நீங்கள் வீட்டை கண்டுபிடிச்சி போக தான் வந்து எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது நம்மளை வந்து நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்சியஸாக பண்ணுறீங்க. ஏதோ பெருசாக ஒரு சம்பவத்தை இழுத்து விடுறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. சரி அப்படின்ட்டு அவன் வீடை கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் அப்படியே அந்த ஏரியாலேயே ஒரு 10 நிமிஷம் சுற்றிக்கிட்டே இருக்கீங்க. சரி ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்னதாக வந்து ஒரு ஜிகர்தண்டா அந்த கடை இருக்குது. ஜிகர்தண்டா ரோஸ் மில்க் ஜூஸஸ்லாம் விற்பாங்களா அது மாதிரி. இப்போ டைம் என்னென்னா நைட் அரௌண்டு ஒரு 8:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ரோடை பார்க்குறீங்க, அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு பார்த்தா அது பக்கத்தில் ஒரு கடை இருக்கா, ஒரு ட்ரெஸ்ஸு கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் வந்து அதாவது நீங்கள் ஜூஸ் குடித்த கடை, ஜூஸ் குடித்த கடைக்கு பின்னாடி ட்ரெஸ்ஸு கடை இருக்குது. அந்த கடையோட வாசல் ட்ரெஸ் கடை வாசலில் தான் வந்து ஜூஸ் கடை இருக்கா. ஸோ அந்த கடையில் வந்து ஜூஸ் கடையில் அந்த அக்கா வந்து ஜூஸ் போடுற அக்காட்ட கேட்குறீங்க, அக்கா இந்த கடையில் ட்ரெஸ்லாம் எப்படிக்கா இருக்கும் அப்படின்னே. அவங்க அந்த கடையை திரும்பி பார்த்துட்டு நல்லா தான் பார்க்கணுன்னே எப்படி ரேட்டெல்லாம் எப்படி இருக்கும்க்கா அப்படின்னே. ரேட்டும் நல்லா பரவாயில்லையாக இருக்கும்ப்பா, நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஓகேக்கா எதுக்குன்னு இல்லைக்கா ட்ரெஸ்ஸும் அவங்க நீங்கள் தொங்க விட்ருக்காங்களே எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கீங்களா. உடனே வந்துட்டு நல்லா தான் இருக்குங்க என் பொண்ணுங்களுக்குமே நான் இங்கே தான் ட்ரெஸ் எடுப்பேன். அப்படியா சரி, இங்கே இருக்கிற ஏரியாக்காரங்களுக்கும் நாங்கள் இங்கே தான்ப்பா ஃபுல்லாக ட்ரெஸ் எடுப்பாங்க. அப்படியாக்கா சரிக்கா தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு தேங்காய் வர டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேருந்து தேங்காய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகிறீங்க. நெக்ஸ்ட் டே வந்து அதாவது இன்றைக்கி என்னன்னா சண்டே அந்த மாதிரி இருக்கும், அதாவது லீவ் இன்றைக்கி வீக்கெண்டு. சாட்டர்டேலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிப்பீங்க. சண்டே வந்து வீக்கெண்டுனால லீவ் ஒன்று காலேருந்து ஜாகிங் மட்டும்தான் போயிருப்பீங்க, வீட்டிலே தான் உட்காந்துருப்பீங்க. உங்கள் அம்மாவே கேட்பாங்க எங்கேயும் வெளியே போலையாடி அப்படின்னோடனே இல்லைம்மா இன்றைக்கி வெளியெலாம் போல கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலே தான் உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஆஃப்டர் வந்து கிளம்பி வெளியே போவீங்க. உங்கள் அம்மா கேட்குறாங்க எங்கடி போகிற அப்படின்னே. அம்மா சும்மா வெளியே போயிட்டு வரேம்மானே. நீ எதுக்கு இப்படி தேவையில்லாமல் அலைஞ்சிட்ருக்கோன்னே. இல்லைம்மா கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரேன், காலையில் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியே போயிட்டு வருவீங்க. அப்படியே போகிறப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து இன்றைக்கி பிளான் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு என்னன்னா நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. பார்த்தா உங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு போயிட்டுருக்கா. நல்லா எல்லா விஷயத்தையும் அவள் என்ன பண்ண போகிறா அப்படின்னு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளான் பண்ணிட்டு தான் இப்போ இறங்கியிருக்கீங்க. என்ன ஆயிடுச்சு, அந்த பொண்ணு அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறீங்க. இப்போ வந்து நைட்டு வந்து ஒரு 6, 7 அந்த மாதிரி டைம் இருட்டுற டைம் வந்தோடனே நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படியே என்ன நடக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு குறுன்னு முறைச்சி பார்த்துட்டே போயிருக்கீங்க. இப்போ வந்து அவள் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்கா, காரில் போகல ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காளா. ஸ்கூட்டியில் போயிட்டே இருக்கும்போது நீங்கள் வேகமாக அந்த ரோட்டுக்கிட்ட போயிட்டே இருக்கீங்க. பார்த்தா அந்த கொஞ்சம் ஆக்சிலேட்டரை திருக்கி அவன் வண்டி மேலே ஒரே விடு
ஒரே விட்டதில் அவ்வளோ கீழே விழுந்துட்டா. வண்டி தரன்னு அவளையும் இழுத்துட்டு போகுது. நீங்கள் ஆக்சிலேட்டர் ஸ்பீடாக விட்டதில் உங்களையும் சேர்த்து வண்டி சரியான ஆக்சிடென்ட் 2 பேருக்குமே பயங்கரமாக. ஏன்னா நீங்கள் இடித்த இடி வந்து அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக இருக்குமா. ஸோ வந்து இடிச்சு அப்படியே 2 பேரும் தரன்னு இழுத்துட்டே போகுது. அப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் வந்து ஆம்புலன்ஸுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க. ஸோ ஆம்புலன்ஸ் கால் பண்ணால் அந்த ஆம்புலன்ஸ் வந்து நியர்பை ஹாஸ்பிட்டல் தானே கூட்டு போகும். அது வந்து தேயாங் ஹாஸ்பிட்டல். இப்படி வந்து தேயாங் வந்து இப்படி பேஷண்ட் வருது அப்படின்ட்டு சொல்லிட்டு தேயாங் தகவல் வந்தோடனே தேயாங் விறுவிறுன்னு வாசலில் வந்து நிற்கிறாரு. பார்த்தா அப்படி ஆம்புலன்ஸ் வந்து 2 பேர் இருக்காங்க. உடனே வந்து அவங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த பொண்ணு தான் இறங்குமா. அந்த பொண்ணுக்குமே கான்ஷியஸ் இருக்கும். 2 பேருக்குமே கான்ஷியஸ் இருக்காங்க. கை கால் தான் உடஞ்ச நிலைமையில் இருக்குமா. உடனே வந்து அவங்க அந்த வார்ட் பாய் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து தேயாங்கிட்ட சொல்லுவோம், சார் வந்து இப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர் இருந்தோடனே அவர் போய் பார்க்குறாரு. இந்த பொண்ணோடனே இங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த பொண்ணு பார்க்குறாச்சு. என்ன இப்படி ஆக்சிடென்ட் ஆகி வந்திருக்கோம், பாவம் பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ரெச்சரில் படுத்துகிட்டே வந்து அப்படியே தேங்க பார்த்துக்கிட்டே இருக்குது. 2 ஆம்புலன்ஸ் வந்திருக்கு 2 பேரையுமே பிக் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஆம்புலன்ஸில் இந்த பொண்ணை இறக்கிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஆம்புலன்ஸ் அந்த சேம் டைமில் வந்துட்டு இருக்கும்போது உங்களை இறக்குறாங்க. உங்களுக்கும் அடி பயங்கரமாக இருக்குது. உடனே வந்து யார் இந்த பேஷண்ட் பார்க்கலாம், நீங்கள் படுத்துக்காதீங்க. ஒன்று தேங்க பதறிடுச்சு. ஐயோ ஓயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறோம். அந்த பொண்ணு முறைச்சி பார்க்குறா. அட சண்டால பையலே, நான் இங்கே கை காலை உடச்சி கிடக்கேன், எனக்கு எந்த ரியாக்ஷன் இல்லை, அவள் ஏற்றுன அவளுக்கு அவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி குடுக்குறோன்னு அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்காரா. நீங்கள் வந்து தேங்க போய் சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கும் வலி, உயிர் போகுது அப்படியே வந்து இல்லை என்னாச்சு அப்படின்ட்டு அப்படின்னே வலிக்குது அப்படின்னே சரி வாவான்ட்டு உங்களை தரன்னு இழுத்துட்டு போகிறேன். ஸ்ட்ரெச்சரில் வச்சு தள்ளிக்கிட்டே போகிறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து பார்க்குது, அந்த இன்னொரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்க்குது, அட பாவி உன் பின்னாடி எத்தனை நாள் நாய் மாதிரி சுற்றிருப்பேன், என்னை வந்து கண்டுக்கிறியா, அந்த பிள்ளை பின்னாடி அப்படியே ஓடுறேடா, மனசாட்சி இல்லாதவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே அடிபட்டதுலேயே மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே இருக்குது. 2 பேருமே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோடனே இப்போ வந்து டைம் வந்து 7 அப்போ தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 8, 9 கிட்ட ஆகிடுச்சு. அவங்க அம்மா வந்து பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எடுக்கலையா, அவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இருந்தாலும் சரி ஒரு வேலை பார்க்குற இடத்துல ஏதாவது கூப்பிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. அப்படியே தான் வந்து தேங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும்போதே வந்து போலீஸெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தானே, நீங்கள் வேணும்னே தான் விட்டடிச்சிங்க, பட் இருந்தாலும் இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சோடனே போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்க வந்திருப்பாங்க. அப்படியே பார்த்தா கை காலெலாம் உடஞ்சிருக்கு. நீங்கள் வந்து என்ன நினச்சிருப்பீங்கன்னா லைட்டாக விட்டடிச்சலாம் நினச்சிங்க. உங்களுக்கு நேரமோ என்னவோ கருமோ மொத்தமாக விட்டடிச்சதை உங்களுக்கு சரியான சேதமாகி போயிருக்குமா. உடனே வந்து போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யார் என்ன ஏது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னாலும் என்னாச்சு அப்படின்னோடனே இல்லை நான் வந்து அப்படின்ட்டு நீங்கள் உங்ககிட்ட கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லை நான் வந்து இப்படி வெளியே கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு சும்மா நீங்கள் நைட்டு லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ்லாம் பண்ண இருந்துச்சு. பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வரலான்றதான் பிளான் ஆக்சுவலாக. அப்போ வந்து சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட தான் வந்தேன். அது வந்து இப்படி வந்து ஒரு ஹோட்டல் பேர் வந்து சொல்லிட்டு அந்த ஹோட்டல் வந்து அங்கக்குள்ளே ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொன்னாங்க. அந்த ஹோட்டலை தேடி போயிட்டு இருந்தேன். எப்பயும் வழியை வந்து நான் மிஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஹோட்டலுக்கு போகிறதுக்கு போல் வேறு வழியில் வந்துட்டேன். அதனால தான் சரி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி கேட்டுகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கூட கேட்டு பார்த்தேன். அந்த பொண்ணு அப்புறம் அட்ரஸ் சொன்னதுக்கப்புறம் அந்த வழியாக வந்துகிட்டு இருக்கும்போது தான் வந்து சரி ஒரு இடத்துக்கிட்ட ஸ்லோ பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி ஸ்லோ பண்ணி பட் பிரேக் பிடிக்கல வண்டியில். அப்போ வந்து பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்து என் கை தெரியாமல் பட்டு ஆக்சிலேட்டர் ரைஸ் ஆகி அந்த முன்னாடி போயிட்டு இருந்த பொண்ணு மேலே இடிச்சிட்டேன். அப்படியே வந்து நானும் கீழே வந்து நானும் அந்த பொண்ணு தரன்னு எங்களை ரோட்டில் அப்படியே இழுத்துட்டே வந்துருச்சு வண்டி அப்படின்னு. அப்படி போலீஸ் பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு நம்புகிற மாதிரி இல்லை. எப்படி வந்து இந்த பொண்ணு சொல்கிறது நம்புறது, ப்ரூஃப் இல்லை, இந்த பொண்ணு தான் விட்டு அடிச்சிருக்கு, எதுவும் பண்ணுறேன் முன்னாடி பகை எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அது எதுவும் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு பஞ்சாயத்தை வந்து நிற்கும்ல. ஸோ வந்து அவங்க விசாரிக்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடியே 2 பேருக்கு பழக்கம் இருக்கானே. இல்லை அதனால இதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துருக்கீங்களானே. பார்த்துருக்கேன் அப்படின்னு. எப்போ பார்த்துருக்கீங்கன்னு இப்படி நாங்கள் டின்னர் ஒரு நாள் நானும் இவரை போனோம் அப்போ பார்த்துருந்தே. அப்போ உங்கள் 2 பேருக்கு பழக்கம் இருக்கானே. நாங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே தேங்க பார்க்குறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து பார்த்துட்டே இருக்காரு. அப்புறம் உங்ககிட்ட விசாரிக்கிறதா விசாரிச்சுட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போனால் அந்த பொண்ணு வந்து உங்கள் மேலே இருக்க கோபம் தேங்க வந்து உங்களை ரொம்ப கேர் பண்ணிக்கிறாரு அப்படின்ற வெறுப்பில் இந்த பொண்ணு வேணும்னே தான் என் மேலே விட்டு அடிச்சிருக்கு, நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அது உண்மைதான். பட் போலீஸ் வந்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது
அதாவது ஸ்டாஃப்ஸ் கிட்ட விசாரிப்பாங்க. இந்த பொண்ணு ரொம்ப அக்ரெசிவாக வந்து பேசுதா, இல்லை அவ தான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பைத்தியக்கார மாதிரி கத்துனோடனே தான் அங்கே இருப்பாங்கள்ல நர்ஸு, வார்ட் பாய் அவங்கள்ட்டலாம் வந்து கேட்கும்போது, இல்லை அவங்க வந்து தேவன் டாக்டர் பின்னாடி வந்து ரொம்ப நாளாக சுற்றிட்டு இருந்தாங்க. பட் அவர் வந்து இந்த பொண்ணை வந்து ஃப்ரெண்டாக தான் பார்த்தாரான்னு எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் இவங்க 2 பேரும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்டாக மாதிரி தான் பேசுவாங்க. அந்த ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணும் இவங்களும் நல்லா ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அந்த பொண்ணு ஒருவேளை கோவத்தில் வந்து இப்படி வேணும்னே ஃபேக்காக கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். நீங்கள் என்ன நல்லா விசாரித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸு இவங்கெல்லாம் வந்து சொன்னோடனே அவங்க வந்து ஓகே அப்போ ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்துட்டு இப்படி நாங்கள் வந்து சொல்கிற வரைக்கும் நீங்கள் வெளியே எங்கேயும் போகக்கூடாது, வெளியூர் போகக்கூடாது, தேவையில்லாமல் அன்வான்டாக எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து சைன் போட சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் ரைட் ஹேண்டு ஃபுல்லாக சரியான அடி ஆயிடுச்சு, அதனால் வந்து சைன்லாம் போட வாய்ப்பு இல்லை, கை ரொம்ப வலிக்குது அப்படின்னே சரி ஃபிங்கர் பிரிண்ட் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்ப் இம்ப்ரெஷன் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுட்டு ஓகே ட்ரைவ் வச்சுட்டிங்க, ஓகே இனிமேல் நாங்கள் கூப்பிட்றப்ப நீங்கள் வரணும் அப்படின்னே ஓகே சார் அப்படின்னே அப்போ தேங்க சொல்கிறார். இல்லை சார் கண்டிப்பாக முடியாது அப்படின்னே நீங்கள் பார்க்கணும் என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேங்கையை ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க. உடனே அந்த போலீஸ்காரர் பார்த்துட்டு ஏன் அப்படின்னே இவங்க 2 days வந்து ரெக்கவர் ஆகணும், இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சி விட்றோம், 2 days கழிச்சு வேணால் நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள். உடனே ஓகே ஃபைன் நீங்கள் கேட்குறது நியாயமாக இருக்குன்றனால நாங்கள் 2 பேரையும் 2 days கழிச்சு வந்து விசாரிக்கணும்னு ஓகே நீங்கள் அப்படி வேணால் பாருங்கள் அப்படின்னு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களாம் போயிட்டாங்க. தேவன் வந்து உங்களை பார்க்குறாரு. ஐயோ ஓகே அப்படின்னே இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டரு அப்படின்னோடனே நல்ல பதிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே நல்லாவே இல்லை டாக்டர், கையெல்லாம் வலி உயிர் போகுது, அதான் உண்மையான பதில்னோடனே சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவை வந்து உங்களை கன்சோல் பண்ணுறாரு. ஈஸிஸ் பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். வீட்டில் பூரா உட்காந்து இப்போ தான் படத்தை பார்க்கணுன்னு படத்தை பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எஃப்எஃப்ஐ கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி ஓகே வாங்க கிளம்பலாம் அப்படின்னு எங்கன்னொடனே வீட்டுக்கு தேவைன்னு ஐயோயோ வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா நீ அடிச்சே கொண்டுறோன்னு என்னாச்சு பண்ணி ஆமாம் இப்படி போனால் யார் தான் சும்மா விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்கோம். சரி வாங்க நான் வந்து கூப்பிட்டோம் வீட்டில் பேசிட்டு விடுறேன் அப்படின்னே வேணாங்கன்னு வா அப்புறம் எப்படி வீட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி அப்படியே வந்து கூட்டு பொறுமையாக போட்டு வீட்டுக்கு போய் அவர் காரில் தான் விடுறாரு. அப்போ வந்து இதான் கேட்குறாரு, இதான் உங்கள் வீடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஏன் அப்படின்னால இல்லை சும்மா கேட்டேன். இல்லை எதுவும் விஷயமானோடனே இல்லை அது எப்படி சொல்கிறது, என் வீடு உங்களுக்கு தெரிஞ்சுல அதான் உங்கள் வீடு கேட்டேன்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்டே ஆட்டிக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படி காலிங் பெல்லை வந்து தேங்காய் அடிக்கிறாரு. உங்களை காரில் தான் உட்காரச்சிட்டு போய் அவர் காலிங் பெல் அடிக்கிறாரு. இப்படி அடித்தோடனே யார் பண்ணோடனே அது வந்து இப்படி ஒய்யன் வெளியே போயிருக்காப்பா, ஆஃபீஸ் ஒர்க்காக போயிருக்கா போல் இன்னும் வரலன்னொடனே இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படியே தேங்க வந்து இப்படி கூப்பிட போகிறாரு. அப்படியே அவங்க பார்க்குறவங்க பார்த்தா காரன் வந்து இப்படி கை காலெலாம் உடச்ச மாதிரி இறங்கி இப்படியே பொத்த நாளில் தாங்கி ஒரு கூப்பிட்டு வர்றாங்க. அப்படியே உங்கள் அம்மாவுக்கு வந்து பதவி போய் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்னாச்சு அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை அப்படின்னே நீ எப்படிப்பா சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு என் பொண்ணு பாரு கை காலெலாம் கட்டு போட்டு கிடக்கா எப்படி ஒன்றும் இல்லை சொன்னோடனே ஆமாம் அவர் தான்ப்பா டாக்டரு அவருக்கு எப்படிலாம் தெரியணுன்னே டாக்டர் இருந்தாலும் என் பொண்ணு தான்ப்பா கை காலில் கட்டு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே கற்றுக்கிட்டே கூப்பிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு என்னாச்சு அப்படின்னோடனே இப்படி தேவை சொல்கிறாரு இப்படி இதாகிடுச்சு ஆக்சிடென்ட் வெறும் மாடுன்னு அம்மா அப்படி நீங்கள் வந்து உங்கள் அம்மா 2 கொட்டுறாங்களா அம்மா வலிக்குதுமா அப்படின்னோடனே என்ன ஆச்சு அப்படின்னோடனே இல்லைம்மா வண்டி எடுத்துட்டு வெளியே போனேன், வண்டி வந்து தெரில என்ன ஆச்சுன்னு அப்படியே வந்து விட்டுட்டு ஒர்க்கில் மேலோட ஐயோ அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்குன்னு அந்த பிள்ளையும் நல்லாதாம்மா இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க பார்க்கணும். இல்லை அந்த பொண்ணு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேங்கன்னு சொன்னேன். ஓகே அப்படின்னா நீ தம்பி நீங்கன்னொன்னே இல்லை அப்படி டாக்டர் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கேன்னொன்னே நீங்கள் வந்து க்ளோஸாக பேசுகிறீங்களா தேங்கிட்ட அதை வந்து அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க. என்ன இந்த பொண்ணு க்ளோஸாக பேசுகிறதுன்னு அவங்க அம்மா வந்து கேட்டிருப்பாங்க யார் இந்த பையன் அப்படின்ட்டு. சரி ஐ மீன் யார் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இப்படி தேங்க அப்படின்னோடனே ஓ அப்படின்னு சொல்லிட்டு சரி தேங்க நீங்கள் வீட்டுக்கு போடணும்னு உங்களுக்கு முன்னாடி தெரியுமா அப்படின்ட்டு கேட்டோடனே நீங்கள் பார்க்குறீங்க இந்த போஸ்ட் நம்ம போட்டு உடச்சி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்க அப்படின்னே எப்படின்னு இல்லை அப்படி நாங்கள் மீட் பண்ணியிருக்கோங்க. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்ட்டு சரி பார்த்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து வாசம் வரைக்கும் அமுச்சு விட்டு அப்படியே நீங்களை கூட்டு மாடிக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குறீங்க. அப்படியே தான் 2 days போகுது. உங்களுக்குன்னா வந்து
ஒரு மாதிரி மென்டல் ப்ரெஷராக இருக்குது. ஏன்னா தேங்காய் பார்க்கல, அதுவும் வீட்டுக்குள்ளே வந்து சும்மா அடைச்சி வச்சுருக்காங்க. வெளியே சும்மா சுற்றி திரிஞ்ச பிள்ளைய பிடிச்சி சிங்கத்தை பிடிச்சி சிறையில் அடிச்ச கதையாகி போச்சு. இப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கீங்களா, அவங்க அம்மாட்ட சொல்கிறீங்க அம்மா சும்மா அட்லீஸ்ட் வெளியே வரைக்கும் போயிட்டு வரணும்னு விளக்கு மாதிரி பிஞ்சு போயிடும். வெளியே வரைக்கும் போயிட்டு வர்றது அப்படி கை கால வச்சுட்டு வந்துருக்கு, வாயை மட்டும் வீட்டுக்குள்ளே உட்கார அப்படின்னு அம்மா ப்ளீஸ்மா 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 போகிறேன், விளக்கு மாதிரி எடுத்துவாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிடுவீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தா உங்கள் ரூம் வந்து அப்படியே ஆன்னு கத்துற சவுண்டு கேட்குது. உங்கள் அம்மா பதறி போய் பார்த்தா நீங்கள் பாத்ரூம்குள்ளே பேப்பர் பேன் விழுந்து கிடக்கீங்க. உங்கள் அம்மா ஐயோ 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 அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தயாரி அடிச்சுட்டு என்னாச்சுன்னு சொல்லணுமோ கீழே விழுந்துட்டு கை வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அப்படியே வந்து உங்கள் அம்மா கை கொடுங்க அப்படின்ற மாதிரி கையை நீட்டிட்டு உங்கள் அம்மா அப்படியே தூக்கிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து ஆட்டோ பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு அப்படியே வேகமாக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே தேங்கிட்ட போய்ட்டு தம்பி 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 அப்படின்னோடனே என்ன அது அப்படின்னோடனே இல்லை அப்படி என் பொண்ணு வந்து மறுபடியும் கீழே விழுந்துட்டோடனே அவர் பதறிட்டு மறுபடியும் அவரும் உள்ள வராரு. அப்படியே வந்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சர் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே 2 பேருமே வந்து அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா மறுபடியும் வந்து போட்ட இடத்துல ரத்தம் மறுபடியும் பளபளன்னு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அடிபட்ட இடத்துல திரும்ப வந்து அடிபட்டுச்சு, மறுபடியும் ரத்தம் வந்துச்சு. அப்படி தேவை பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு அது அது நான் ஒன்றும் பண்ணல, சும்மா தான் பண்ணேன், சும்மா பண்ணல, நான் சும்மா நடந்து போயிட்டு இருந்தேன், அதுக்கே இப்படி மறுபடியும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் குனிஞ்சுக்கிட்டே சொல்கிறீங்களா? அப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்தேன், கால் தட்டி கீழே விழுந்துட்டேன்னொடனே அப்படியே பார்க்குறேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு 2 days வந்து ரெஸ்ட் எடுக்கணும் கண்டிப்பாக, இங்கே ஹாஸ்பிட்டலில் வச்சே தான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ஏன்னு இவங்க தான் வீட்டுக்கு இருந்தால் வந்து குரங்கு செடியெல்லாம் செஞ்சு இந்த கையை உடச்சி வச்சுக்கோங்க, இங்கே ஹாஸ்பிட்டலே இந்த ரெஸ்ட் எடுக்கணுன்னே அப்படி உங்கள் அம்மா பார்க்குறாங்க. ஏன்டி அப்படின்னு வேணும்னேவாம்மா யாராவது கீழே விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னேன், அதுவும் நியாயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்படியே உட்காந்துட்டாங்க. சரி நாங்கள் பார்த்துக்குறோம், 2 நாள் இங்கேருந்தே பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னே ஓகேங்க ஆண்டி சரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. அப்படியே தான் அன்னைக்கு டே பாஸ் ஆகுது. ஒரு 2 days வந்து அங்கே தான் சுற்றி திரிவீங்களா, அப்பப்போ உங்கள் அம்மா வந்து ரூமில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்து இருமா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வீட்டில் உனக்கு சமைச்சு கொண்டுறேன், ட்ரெஸ் எல்லாம் இருந்தால் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வீட்டுக்கு போயிட்டு வருவாங்களா. ஏன்னா உங்கள் அப்பா வந்து அப்போன்னு வெளியூர் போயிருப்பாரு, அங்கே வெளியூரில் அவர் ஸ்ட்ரக் ஆகிட்டார். அதனால உங்கள் அம்மா தான் ஒத்தாளன்னு பார்த்துருக்கோங்களா. சரி சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் கால் பொறுக்காதுல்ல, அதனால் என்னது அப்படியே தலையில் வந்து இந்த ட்ரிப்ஸ் பாக்கெட்டை தலையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. தேவை பார்ப்பாரு, அவர் எதுவும் பெருசாக சொல்லிக்க மாட்டார். சரி இந்த ஃபுல் அதுக்கப்புறம் அடுத்தாலும் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக அப்படியே நடந்து போயிட்டே இருப்பீங்க. காலை ஊண்டி நடந்து போயிட்டே இருப்பீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி ஒரு சின்ன பிள்ளை வந்து வந்து அவங்க பக்கத்தில் வந்து நிற்குமா, நீங்கள் ஹாய் அப்படின்னோடனே ஹாய் அப்படின்னு நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்கன்னே நான் இங்கே பேஷண்ட்டாக வந்திருக்கேன், நீ அப்படின்னு நானும் பேஷண்ட்டாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை சொல்லுமா. அப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க பார்த்துட்டு தேவை பக்கத்தில் வந்து உட்காருவார். அவனே நீங்கள் டாக்டர் தேவை என்னது இந்த பக்கம் அப்படின்னோடனே இல்லை சும்மா தான் வந்து உட்காந்து என்னென்னு சரி என்ன எப்படி இருக்குன்னு நல்லா இருக்குன்னு அந்த பொண்ணு பார்க்குது. நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸா அப்படின்னு கேட்டோடனே நீங்கள் பார்க்குறீங்க. அவனை தேவை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரா. எல்லாம் பேசக்கூடாது, வயசுக்கு மீறின பேச்சுனோடனே வயசுக்கு மீறின பேச்சு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னே அப்படிலாம் பேசக்கூடாது ஷு அப்படின்ட்டு இருக்கீங்களா. தேவை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காரு. அப்படிலாம் பேசக்கூடாது பாப்பா, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னோடனே அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் தானா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினச்சாலும் எல்லாத்தையும் சொல்லவா முடியும் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு நீங்கள் பேசிகிட்டு இருங்க, எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்துட்டேன், நான் கூட போய் பேசிட்டு வரேன் அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த பொண்ணு ஓடி போச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நல்லா இருக்கேன் அப்படின்னோடனே சரி வேறு எதுவும் ஒரு மாதிரி பெயினாக இருக்கா இல்லை வித்தியாசமாக இருக்கா அப்படின்னா இல்லை அதெல்லாம் இல்லைன்னொடனே சரி எப்படி தான் விழுந்தோடனே அதான் சொன்னாலும் நீ தட்டி விட்டு யாராவது வேணும்னே விழுவாங்களா அப்படின்னோடனே அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து அமைதியாக உட்காந்துருக்காரு. ஆனால் நான் செய்வேனே உன்னை பார்க்கணுன்றதுக்காண்டி விழுந்து என்ன ஒரு தடவை இன்னொரு தடவை ரத்தத்தை ஒரு 6 லிட்டர் ரத்தத்தை கொடுக்க மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே தேங்க பார்க்குறீங்க. தேங்க பார்க்க போகிறாருன்னு தெரிஞ்சோடனே அப்படியே கேஷுவலாக சுற்றி வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்த்துக்கிட்டு பாருக்கீங்க. சரிப்பா நான் ரூமில் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு ஓகே ஏன் அப்படின்னோடனே இல்லை இவ்வளோ நேரம் உட்காந்துட்டு போகணுன்னு இல்லை கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிக்கிறேன், ரூம்குள்ளே உட்காந்துருக்கோம் போர் என்னோடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. அப்புறம் வந்து ஒரு 2 days முடிஞ்சிட்டு 3rd day வந்து டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு போகிறப்ப வந்து இப்படி உங்களுக்கு கால் வருது. பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் வருது. இப்படி நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரணும், உங்கள்கிட்ட வந்து ஒரு என்கொயரி பண்ணணும் அப்படின்னா எது சம்மந்தமானே அந்த கேஸ் சம்மந்தமாக தான் வாங்க, நீங்கள் வந்து ஒயன் தானே அப்படின்னா ஆமாம் நான் தான் ஒயனோடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லணும்.
ஓகே அப்படின்ட்டு நீங்கள் இப்போ டிஸ்டன்ஸ் தானே அங்கே போகிறீங்க, சரி வீட்டுக்கு போகிறதுக்கு பதிலா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ வந்து தேவங்க வந்து ஆக்சுவலாக உங்களை வீட்டில் விடுறதுக்காண்டி அவர் வந்து அங்கே நிற்பார். நீங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இருப்பீங்க. ஏன்னா உங்கள் அம்மா ஆட்டோ அமுச்சுட்ருப்பாங்க. அந்த சைடு பார்த்தா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு சின்ன டெத்து மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அங்கே போயிருப்பாங்க. அதனால வந்து நீங்கள் சரி நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் நான் ஆட்டோ பிடிச்சி வரேன் மேலே ஒன்றே தேவையில்லாமல் மறுபடியும் கீழே விழுந்து எதாச்சும் வராதுன்னே அதெல்லாம் என்ன ஆட்டோவை பிடிச்சி நான் வாட்டுக்கு ஏறி வர போகிறேன் அப்படின்னோடனே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. நீங்கள் இப்படி போகலாம் ஆட்டோவை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தட்டி வந்துட்டு இருக்கும்போது தேங்க வந்து அங்கே காரோட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க என்னாச்சு தேங்க எங்கே வெளியே போகிறீங்களா, வா அவனை ட்ராப் பண்ணிட்டு போகிறதான் வந்தோடனே ஐயோ இல்லை இருக்கட்டும் பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்னோடனே அதுதான் நானும் சொல்கிறேன் இதில் என்ன இருக்குது வா நான் அவனை ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவை சொன்னேன். இல்லை பரவாயில்ல வீட்டுக்கு போகிறேன்னா அப்போ எங்கே போகிறேன் கால் உடஞ்ச கை காலை வச்சுட்டு எங்கே போகிறேன் அப்படின்ட்டு தேங்க ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி கேட்குறாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஐயோ தேங்க அப்பெல்லாம் இல்லை தேங்க நான் எங்கே போகிறதுக்கு எனக்கு நான் இப்போ வேலைக்கும் போகல வீட்டில் தான் இருக்கேன் மெடிக்கல் லீவில். ஸோ அதான் வந்து நான் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்ருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்ருக்காங்க எதுக்கு அப்படின்னே இல்லை இப்படி என்கொயரி பண்ணுறதுக்காண்டி கூப்பிட்ருக்காங்கன்னே ஓ அப்படியா எப்போ கூப்பிட்டாங்கன்னே இன்னைக்கு காலைல தான் அப்படின்னே சரி வா நம்ம அங்கே போகலாம் அப்படின்னே இல்லை பரவாயில்ல தேவை நான் பார்த்துக்கிறேன்னு வா நான் துணைக்கு வரேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை பரவாயில்லன்னு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காரில் ஏறுறீங்க. அப்படியே காரில் ஏறி உட்காந்துட்டு சீட் பெல்ட்லாம் போட்டுட்டு அப்புறம் உட்காந்துருக்கீங்க. தேவை வந்து போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி சந்தோஷம் ஐயோ அன்னைக்கு என்னன்னா காருக்கு பக்கத்துலேயே பேசிட்டு போனீங்க காருக்குள்ளேயே உட்காந்துட்டேன் இது போகணும் இது எனக்கு இது போகணும் அப்படின்ட்டு நீங்கள் மனசுலேயே ரெஸ்ட்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் வந்து தேவை வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறேன். அங்கே போனோடனே அப்படியே உங்களை பார்க்குறாங்க எல்லாருமே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க போலீஸ் எல்லாம் சொன்னோடனே நீங்களும் உட்காந்துட்டீங்க. உட்காந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கணும் என்ன பண்ணீங்க என்ன நடந்துச்சு ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் எங்களுக்கு என்ன உங்களை தான் சந்தேகம் மாற்றினோடனே நீங்கள் பார்க்குறீங்க. சார் என் மேலே சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்குது எனக்கு அவங்க யாருன்னு கூட தெரியாது அவங்க பேர் கூட எனக்கு என்னன்னு அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் மேலே அவங்க சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுவும் உங்களுக்கு லாஜிக் எதுவும் தெரியுதுன்னா ரெண்டு பேருக்கு சம்மந்தம் இல்லையா தேவை அப்படின்னோடனே அப்போ தேவையை வந்து சொல்கிறாரு ஆமாம் இவங்க ரெண்டு பேருக்கு எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை இவங்க கனெக்ட் பண்ணுறது நான் ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரு. வந்து பார்த்தோம் விசாரித்த வரைக்கும் உங்கள் மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் சொன்னாங்க. அண்ட் ஒன் மோர் திங் நாங்கள் பைக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் பிரேக் வயர் அந்து போயிருந்துச்சு அப்படின்னே வாட் அப்படின்னு கேட்குறீங்க தேவை அப்படி என்னாச்சு அப்படின்னா அது அப்படின்ட்டு அவரும் ஷாக் ஆகிடும் கேட்குறாரு. உடனே வந்து அவங்க சொல்கிறாங்க ஆமாம் வண்டியில் பிரேக் வயர் இருந்துச்சு உங்கள் மேலே யாருக்காவது வன்மம் இருக்கா அப்படின்னோடனே நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு என் மேலே நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறோன்னே தேவை ரொம்ப ஷாக் ஆகி பார்க்குறாரு. அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க தேவை முன்னாடி சொல்லிட்டாங்க ஆமாம் என் மேலே நிறைய பேருக்கு இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே எனக்கு கொஞ்சம் பிடிக்காது வன்மம் அந்த அளவுக்குலாம் இல்லை பிடிக்காது என்ன அப்படின்னு ஏன் அப்படின்னு நான் கொஞ்சம் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக எல்லாம் பண்ணுவேன் அப்படின்றோடனே அவர் பார்க்குற கொஞ்சம் பீத்துற மாதிரி தான் பெருமை பேசுகிற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் அதான் உண்மை நான் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுறதுனால எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்க அம்மாவை வந்து அவங்க பசங்களை ஃபுல்லாக திட்டுவாங்க அந்த பிள்ளை எப்படி இருக்கு நீ எப்படி இருக்கு அப்படி இருக்கணும்னா அந்த பிள்ளைங்க என்னை எப்போ பார்த்தாலும் ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்குங்க நான் போகும்போது வந்து என்னை முறைச்சி பார்க்கணும் இந்த மாதிரி தான் பண்ணுங்கன்னு தேன் பார்க்குறாரு. இதை வந்து அவர் வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னே தெரில. ஒரு வேளை இதில் செஞ்சுருந்தாலும் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சில்லறதாலும் தான் செய்ய வாய்ப்பு இருக்கான்னு அவர் ஒரு மாதிரி வினோதமாக பார்த்துட்டு இருக்காரு அவங்கள. அப்படியே போலீஸ் அதான் பார்க்குறாங்க வாய்ப்பு இருக்குது ஆனால் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சான்சஸ் தானே இது. அதனால வந்து அவங்களும் ஒரு மாதிரி அவங்களை வியர்டாக பார்க்குறாங்க. அப்புறம் போலீஸ் வந்து கேட்குறாங்க உங்களை அன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போனீங்க அப்படின்னே என்னைக்கு அப்படின்னே ஆக்சிடென்ட் நடந்த அன்றைக்கி அதுக்கு முதல் நாள் 2 நாள் எங்கெங்கே போனோடனே நான் வந்து ஆக்சிடென்ட் வாங்குற முதல் நாள் வந்து நான் மார்னிங் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஜாகிங் போவேன். ஜாகிங் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் ஜாகிங் போவேன். வீட்டு பக்கத்தில் ஜாகிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் கிளம்பி போவேன். 8 மணிக்கு ஆஃபீஸ் கிளம்பி போவேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு 6 மணிக்கு வந்து இங்கே ஸ்டுடியோவில் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 9 o'clock வீட்டுக்கு போவேன் அப்படின்னே ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க சரி அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகிற அன்னைக்கு என்ன பண்ணீங்க அப்படின்னு ஆக்சிடென்ட் ஆகிற அன்னைக்கு நான் வந்து ஜாகிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு லீவ் அப்படின்றதுனால ஃபுல் டே வீட்டில் தான் இருந்தேன். சரி ஈவினிங் ஆஃபில் வந்து சும்மா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போனேன். அதுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு ஹோட்டல் ஒரு கடை அந்த கடை பேர் எனக்கு டக்குன்னு வரலையே
அந்த அந்த ஏரியாவில் ஒரு கடை இருக்குல்ல, ஃபேமஸான கடை அப்படின்னு. ஆமாம் அந்த கடையா அப்படின்னு. ஆமாம் அங்கே வந்து போய் சாப்பிட்டு அப்படியே ட்ரெஸ் எடுத்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். அப்படிங்கும்போது சரி ட்ரெஸ் எப்பயும் போல் நான் ஏதாவது என்னோட பழக்கமே அது. நான் ஏதாவது கடையை தேடி போனால் வழி மாதிரி போயிடுவேன், இல்லைன்னா அந்த கடைக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிடுவேன்னா. அதனால் நான் எப்பயும் போல் அன்றைக்கும் அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் தப்பாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டு சரி ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு நான் ட்ரெஸ் எடுக்க போகிறப்ப தான் வந்து வண்டியை சரி கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது பிரேக் ஒரு மாதிரி பிடிக்கல. வண்டியை கண்ட்ரோல் மீறி அப்படியே ஒரு மாதிரி போச்சு. நானும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். பட் என்ன இது அப்படின்னு சொல்லி என்ன ஒரு வேறு எதுவும் பிரச்சனையா அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறப்ப தான் வந்து ஆக்சிலரேட்டர் வந்து ரைஸ் பண்ணிட்டேன் தெரியாமல். அது வந்து நான் லைட்டாக தான் கை வச்சிருந்தேன், அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகி அப்படியே அந்த பொண்ணை இடிச்சிட்டேன். அப்படியே என்னையும் சேர்த்து வண்டி எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்புறம் கேட்குறதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு வந்து போலீஸ் வந்து சொல்கிறாங்க, ஓகே ஃபைன், நீங்கள் வந்து அவங்களோட இதெல்லாம் கொடுத்துட்டீங்க ஸ்டேட்மெண்ட்டை. பட் இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் வெளியூர் எங்கேயும் போகக்கூடாது. வெளியூர் போகிறதா இருந்தால் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஸோ வேறு எதுனா நாங்கள் வந்து கால் பண்ணோம், நீங்கள் வந்து எப்பயுமே எங்களோட டச்சில் தான் இருக்கணும் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேவை வந்துருச்சு அப்படியே கிளம்பி போவீங்க. நீங்கள் அப்படியே வாசல் கிட்ட போகிறீங்க, அதாவது வெளியே போகிறதுக்காண்டி போயிட்டுருக்கீங்க. அப்போ ஒரு லேடி ஆஃபீஸர் வந்து உங்களை பார்த்துட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து குனிஞ்சுக்கிட்டே தான் போயிட்டுருப்பீங்களா, அதை வழி தாங்க முடியாமல் தேவை உங்களை கை தாங்களாக கூப்பிட்டு போயிட்டுருப்பாரு. அப்போ வந்து அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர் பார்த்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தடுத்து நிப்பாட்டுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறீங்க. பார்த்தா இவங்க ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் நல்லா இருக்கேன், நீங்கள் அப்படின்னே நல்லா இருக்கேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்துட்டு சொன்னாங்க. தேவை பார்த்து இப்படி ஒரு மாதிரி பார்க்குறேன், என்னடா அந்த பிள்ளை இதுக்கும் நான் கால் பண்ணுது அப்படின்ட்டு தேவை வந்து நீங்கள் பேசுகிறப்ப சிரிச்சிட்டு நான் என்னாச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் அந்த லேடி போலீஸ் சொல்கிறாங்களா, இல்லை ஒரு சின்ன ஆக்சிடென்ட் என்னாச்சு அப்படின்னா, இல்லை இப்படி தெரியாமல் ஒரு பொண்ணு மேலே வண்டியை விட்டுட்டேன், வண்டியில் பிரேக் வந்து சரியாக இல்லை, அதனால வந்து வண்டியை விட்டுட்டேன் அந்த பொண்ணு மேலே, அந்த ஆக்சிடென்ட் விஷயமா என்னை சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஓ அப்படின்ட்டு அவங்களுக்கு என்னென்னா 2 பேருமே தேங்கும் அந்த லேடி போலீஸுமே வந்து ஷாக்காக தான் பார்க்குறாங்க. சஸ்பெக்ட் லிஸ்ட் வச்சுருக்கிறது ஏதோ பெருமையாக சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்களா. அவங்க பார்த்துட்டு சரி ஓகேம்மா பார்த்துக்கோ அப்படின்னே ஓகே மேடம் தேங்க்யூ, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னே போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போய் சொன்னேன். ஓகே மேடம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வெளியே போகிறீங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கேட்குறாங்க, இப்படி யார் இந்த பொண்ணு, நீங்கள் வெளியே போயிருப்பீங்க, ஸோ யார் இந்த பொண்ணுன்னே. இல்லை சார் ஒரு நாள் வந்து இப்படி நான் ரோட்டில் டியூட்டி பார்த்துட்டு இருந்தேன், அப்போ வந்து இந்த பொண்ணு வேகமாக என்கிட்ட வந்துட்டு மேடம் இப்படி அங்கே வந்து 4 பசங்க வந்து எல்லா பொண்ணுங்களும் ஈவ்டீசிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு என்கிட்ட வந்து சொல்லிச்சு. ஸோ நான் என்னன்னு போய் கேட்டு வரும்போது அந்த பசங்களை அடிச்சு துரத்திட்டு நான் வந்து இது பண்ணேன். அப்போ இந்த பொண்ணு அப்போ பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி போலீஸ் சொன்னோடனே ஓகே அப்படியானோடனே யார் அப்படின்னு. அதான் சார் அந்த 4 பொறுக்கி பள்ளிங்க எப்பயும் நம்ம ஜெயிலுக்கு வராங்கன்னு. அவனுங்களா இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட் டைம் பிடிச்சி கொடுத்துச்சானே. ஆமாம் ஃபஸ்ட் டைம் இந்த பொண்ணு தான் பிடிச்சி கொடுத்துச்சு அப்படின்னு. ஓ சரி அப்படின்னே. அப்போ இந்த பொண்ணு மேலே உனக்கு எதுவும் சொல்லிடுறானே. இல்லை சார் அந்த அளவுக்கு அந்த பிள்ளை பார்க்க தெரியல, நான் இப்போ அன்றைக்கி பேசுகிற வரைக்குமே வந்து இந்த பிள்ளைக்காண்டி இல்லை மற்ற பொண்ணுங்களும் ஹராஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஈவ்டீசிங் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு வந்துச்சு அப்படின்னே. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சரி ஓகே இந்த பொண்ணு மேலே அப்போ எதுவும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அந்த கேஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் தெரியாமல் அப்படியே வீட்டுக்கு போயிட்டுருக்கீங்க. அப்போ வீட்டுக்கு போயிட்டு ஓகே அப்படி காரில் வந்து போயிட்டு இருக்கும்போது இப்படி தேன் கேட்குறாரு, ஓகே அப்படின்னு. ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே உங்கள் அம்மா வாசலில் நிற்கிறாங்க. அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன எப்பவும் வந்தோடனே இப்போ தான் வந்து நான் வந்து கூப்பிட்டு வந்துருப்பேன். பரவாயில்லம்மா இவ்வளோ நேரம்னே அதுவா போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு வரேன் அப்படின்னோடனே நீங்கள் டே உடச்சி பார்க்குறீங்க. அப்படியே அவர் ஐயோ சொல்லக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நினச்சிட்டு அப்படியே உங்க பதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னாச்சு ஒன்றும் இல்லைம்மா சும்மா கூப்பிட்டுருந்தாங்க இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க அப்படின்னோடனே. ஓ அப்படியா சரி அப்படின்னோடனே அப்படியே சரி வா உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் கூப்பிட்டு போகிறாங்க. 2 பேரும் உள்ளே உட்கார வச்சுட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே தேங்காய் வந்து தேங்க்ஸ்ப்பா தம்பி, நீ இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு. ஐயோ பரவாயில்ல இருக்கட்டும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பேசிட்டே இருக்காரு. அப்படியே தான் இன்றைக்கான அந்த டே அவங்க முடிச்சிருப்பாங்க. ஸோ இதோட கொஞ்சம் இன்றைக்கி பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து நிறையா இருந்திருக்கும். ப்ளஸ் என்னோடய ஆடியோவுமே கொஞ்சம் கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது. வீட்டில் வந்து கொஞ்சம் நிறைய நாய்ஸஸ், இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் இருக்காங்களா, அதனால் வந்து ஒரு மாதிரி நாய்ஸஸ் வந்து நிறையா இருக்குது. அதனால் வந்து என்னால் கரெக்டாகவே ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ கொஞ்சம் வீடியோ டிசப்பாயிண்டடாக தான் எனக்கும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து நீ விட்டால் வந்து நீ போஸ்ட் பண்ணவே மாட்டேன், லேட் ஆயிடும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாரி டேசிஸ். அண்ட் இன்றைக்கான இது முடிச்சுட்டு இதை 3 ஷார்ட்டாக கன்வெர்ட் பண்ணி போடலாம் அப்படின்னு முடிவில் இருக்கேன். ஓகே பிடிச்சிருந்தா பாருங்கள், நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள்.
கருத்து ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. பை பை டிசீஸ்.